வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெழுத்து குறியிடல் நம்பர் அண்ட் லெட்டர் கோடிங் தான். தொடர்ந்து சில சீரீஸாகவே நம்ம இந்த டாப்பிக்கில் இருந்து தான் நிறைய சம்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம். இதில் எஸ்டர்டே வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்துடலாம். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அதுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. வெல்டன். தொடர்ந்து வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி நம்மளோட வீடியோஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். டெய்லி ஏர்லி மார்னிங் 3:33 AM வீடியோ ரெடி ஆயிரும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வாங்க கமெண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் பி QDFHS அதான் ஆன்சர். என்ன கொஷின் கேட்டிருந்தோன்னா மங்கி அப்படின்ற ஒரு வேர்டுக்கு ஒரு கோடிங் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு நம்மளை அதே மாதிரி டைகர் அப்படின்ற வேர்டுக்கு நம்மளை கோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த வேர்டுக்கும் அந்த கோடிங்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா -1 எப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து -1 மங்கி அந்த KEY அந்த ஒய்ன்னு முடிகிற இடத்துலேருந்து ரிவர்ஸில் எழுதியிருந்தாங்க. -1 பண்ணி எழுதியிருந்தாங்க. சேம் அதே தான் டைகர் TIGER டைகர் இல்லையா. அதுக்கு கடைசி ஆர் அந்த லெட்டர்லேருந்து வரப்போகிறோம். ஆர்க்கு முதல் லெட்டர் என்ன? Q. அதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. TIGER டைகர் இல்லையா. TIGER டைகர். இந்த டைகரில் ஆர்க்கு முதல் லெட்டர் Q, ஈக்கு முதல் லெட்டர் D, ஜிக்கு முதல் லெட்டர் F, ஐக்கு முதல் லெட்டர் H, டீக்கு முதல் லெட்டர் S. ஓகேவா. அப்போ -1 பண்ணி ஆன்சர். வாங்க இன்றைக்கான வீடியோ பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஃப்ரேம் அப்படின்ற வேர்டுக்கு 48 அப்படின்னு நோட் பண்ணாங்கன்னா இன்னொரு வேர்டும் கொடுத்துருக்காங்க. மற்றும் கர்டல் 74 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்றால் ஃபிக்மெண்ட் அப்படின்ற வேர்டுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ஃப்ரேமுக்கு 48 எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த சொல்யூஷனில் பார்த்துடலாம். ஃப்ரேம் FRAME. அப்போ எஃபோட அல்ஃபபெட் சீரீஸில் நம்ம A to Z நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும்னு சொன்னோம். F வந்து அல்ஃபபெட்டில் 6th லெட்டர், R வந்து 18th லெட்டர், A ஃபஸ்ட் லெட்டர், M 13th லெட்டர், E 5th லெட்டர். இதெல்லாம் ஆட் பண்ணால் 43 வருது. 43ஓட ஆட் 5 பண்ணால் 48 வருது. ஓகேவா. இப்போ கேர்டல் பாருங்கள். கேர்டலில் H 8th லெட்டர், U 21st லெட்டர், R 18th லெட்டர், D 4th லெட்டர், L 12th லெட்டர், E 5th லெட்டர். இதெல்லாம் ஆட் பண்ணால் 68 வருது. 68ஓட ஆட் 6. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வேர்டில் 5 ஆட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வேர்டில் 6 ஆட் பண்ணியிருக்காங்க. 74 வந்துருச்சு. அப்போ ஃபிக்மெண்ட்டுன்ற ஒரு ஈச் லெட்டரோட வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதோட ஆட் 7 பண்ணணுன்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள். எஃப்க்கு F 6th லெட்டர், I 9th லெட்டர், G 7th லெட்டர், M 13th லெட்டர், E 5th லெட்டர், N 14th லெட்டர், T 20 லெட்டர். அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 74. ஆட் 7 = 81. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி 81 தான் கரெக்ட். ஓகேவா. இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாமா. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ற சொல் எப்படி எழுதியிருக்காங்க? CRUSACICMTNE. அப்படியே அதில் அது சர்க்கம்ஸ்டன்சஸில் எத்தனை லெட்டர் இருக்கோ அந்த லெட்டரை தான் என்ன பண்ணியிருக்காங்க? கழிச்சு போட்டிருக்காங்க. அது எப்படி கழிச்சு போட்டிருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம அந்த ரிலேஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹாப்பினஸ்ன்ற சொல் அந்த மொழியில் எவ்வாறு குறியிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், சொல்யூஷன் எழுதியிருக்கிறேன். CIRCUMSTANCEன்னு எழுதியாச்சு. இது என்ன பண்ணுறாங்க? ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் ஃபஸ்ட் எழுதிட்டாங்க. ஃபஸ்ட்டு C, அடுத்து R, அடுத்து 1 லெட்டர் விட்டு U, அடுத்து 1 லெட்டர் விட்டு S, அடுத்து ஒரு லெட்டர் விட்டு A, அடுத்து ஒரு லெட்டர் விட்டு C எழுதிட்டாங்களா? அதுக்கப்புறம் ரிமைண்டர் இருக்கிறத திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அது செகண்ட் லெட்டர்லேருந்து 4th லெட்டர், அடுத்து 4thலேருந்து 6th, அந்த மாதிரி ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டராக நோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தான் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹாப்பினஸையும் நம்ம அதே மாதிரி எழுதலாம். பாருங்கள். H ஒரு லெட்டர் விட்டு நெக்ஸ்ட் லெட்டர் P, அடுத்த 4th லெட்டர் விட்டு 5th லெட்டர் I, அடுத்து 7th லெட்டர் E, அடுத்து 9th லெட்டர் S. அப்போ ரிமைண்டர் இருக்கிறத அப்படியே கண்டினியூஸாக எழுதிடும். APNS. இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏயை டிக் பண்ணிடலாமா? வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பக் 90 அதாவது PUGA 90 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. மற்றும் ALMS 118 கோட் பண்ணியிருக்காங்க. எனில் CADET இதை எப்படி கோட் பண்ணுவோன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. சொல்யூஷனும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா BUG, B வந்து செகண்ட் லெட்டர் இல்லையா. B செகண்ட் லெட்டர், U 21st லெட்டர்,
ஜி வந்து 7th லெட்டர். அப்போ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதை ஆட் பண்ணோன்னா 30 வரும். 30யை 3யோட மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 90 ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ ஏஎல்எம்எஸ்க்கு அதே மாதிரி அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா, ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர், எல் வந்து 12th லெட்டர், எம் வந்து 13th லெட்டர், எஸ் 19th லெட்டர். இதெல்லாம் ஆட் பண்ணால் 45 வருது. 45ஐ 4ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இங்கே 3ஆல், அடுத்து 4ஆல், நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணணும், 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். அந்த ஆட் பண்ணி வர்றதை 4ஆல் மல்டிபிள் பண்ணி 180 போட்டிருக்காங்க. இப்போ சிஏடிஇடி பாருங்கள். சிஏடிஇடியை சி 3rd லெட்டர், ஏ ஃபஸ்ட் லெட்டர், டி வந்து 4th லெட்டர், இ 5th லெட்டர், டி 20th லெட்டர். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 33. 33ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 165. அப்போ 165 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ டிக் பண்ணிடுங்க. இப்போ 4th சம் பார்க்கலாம். கமல் என்பது 21413 என எழுதப்பட்டால் மஹால் என்பதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் கொடுத்தாச்சு, எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கே வந்து என்னது 11th லெட்டர் இல்லையா? ஏ ஃபஸ்ட் லெட்டர், எம் வந்து 13th லெட்டர், ஏ ஃபஸ்ட் லெட்டர், எல் 12th லெட்டர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கேல இருக்கிற 11th லெட்டரை 2 டிஜிட்டில் இருந்தால் அதை சிங்கிள் டிஜிட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே 11 இருக்குது, 1 + 1 2. அடுத்து ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர் அப்படியே வச்சுக்கிட்டாச்சு, எம் வந்து 2 டிஜிட்டில் இருக்குது, ஸோ அதை ரெண்டே ஆட் பண்ணியிருக்காங்க. 1 + 3 4. அடுத்து ஏ ஃபஸ்ட் லெட்டர் அதை அப்படியே வச்சுக்கிட்டோம், எல் வந்து 12, அப்போ 2 டிஜிட் லெட்டரில் இருக்குது, ஸோ அதை சிங்கிள் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது ரெண்டே ஆட் பண்ணிக்கிறோம். 2 + 1 3. அப்போ இப்படி தான் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த கோடிங் தெரிஞ்சதுக்கப்புறம் சேம் அதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மகாலுக்கும் எழுதிடலாம். எம் வந்து 13th லெட்டர், ஏ ஃபஸ்ட் லெட்டர், ஹச் 8th லெட்டர், ஏ ஃபஸ்ட் லெட்டர், எல் 12th லெட்டர். அப்போ டபுள் டிஜிட்டாக சிங்கிள் டிஜிட் ஆகணும்னா என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணிடுறோம். 4 1 8 1. சிங்கிள் டிஜிட் தான் இருக்கனால அப்படியே எழுதிடுறோம். இங்கே வந்து 12, அதை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுறதுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 2 + 1 3. ஓகேவா? அப்போ இந்த கோடிங் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை டிக் பண்ணிடணும். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம 5th சம் பார்த்துடலாம். பிசிஏ என்பதை இஎஃப்டி என குறியிட்டால் ஹைச்ஐஜி எப்படி குறியிடுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்களேன், பிசிஏ அப்படின்னா அது ஏபிசி. ஃபஸ்ட்டு 3 லெட்டர், அடுத்து நெக்ஸ்ட்டு டிஇஎஃப் 3 லெட்டர், அடுத்து ஜிஹெச்ஐ 3 லெட்டர். இதுதான் வந்து சஃபல் ஆகி வந்திருக்கு. அடுத்து நம்மளுக்கு என்ன வரும், ஜேகேஎல் தான் ஆப்வியஸ்லியாக வரும். அப்போ இது என்ன மாதிரி சஃபல் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 லெட்டர் எழுதிட்டு மிடில் உள்ளது ஃபஸ்ட் லெட்டராக எழுதிட்டாங்க. அடுத்து செகண்ட் லெட்டர், சி செகண்ட் லெட்டர், தேர்டு ஏ தேர்ட் லெட்டர். ஓகேவா? இந்த மாதிரி எழுதியிருக்காங்க பிசிஏ. அப்போ இங்கே எழுதும்போது அதே மாதிரி இஎஃப்டி, அது மாதிரி இங்கே ஹைச்ஐஜி இருக்கா, அதெல்லாம் அப்படியே இருக்கா? அப்போ நம்மளுக்கு ஹைச்ஐஜி எப்படி வந்திருக்கும், கேஎல்ஜேன்னு வந்திருக்கும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்போ கேஎல்ஜி ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது, ஆப்ஷன் பியை டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஆன்சர். வாங்க இப்போ உங்களுக்கான கொஷினை பார்த்துடலாம். பேபி என்பது 21225 எனவும், சைல்டு என்பது 389124 எனவும் குறியிடப்பட்டால் மதர் என்பதன் குறியீடு என்ன? இதுதான் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய கொஷின். ஓகேவா? எனக்கு இந்த கொஷினை ரீட் பண்ணும்போதே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை உடனே சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ செல்லமே. பபாய். See you in next video.